வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் கல்யாண வீட்டில் பண்ணுற மஞ்சள் பூசணிக்காயை வச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பத்தை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த பின்னாடி உள்ள தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முன்னாடியும் இது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வெட்டியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வெட்டிக்கோங்க, அப்போ தான் ஒன்று போல் வேகும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டுறலாம். மூடி போட்டுடலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். நான் துருவின தேங்காய் பூ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம், வெள்ளை பூண்டு. சாம்பார் வெங்காயம் 8 சேர்த்துக்கலாம். இப்போ இதை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாலாம் வேகலைங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வெந்தால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா வேகிறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஜீரகத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகும், கடலைப்பருப்பும் வேகணும். இதில் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் எப்பயுமே மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே வேக விடுங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அரிசி மாவை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேங்க, கலக்கிட்டு. இது எதுக்குன்னா கடலைப்பருப்பும் பூசணிக்காயும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர்றதுக்கு தான். இல்லைன்னா பருப்பு தனியாக காய் தனியாக நிற்கும். நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும். இப்போ இது கொதிச்சிருச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு மண்டவெல்லம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கூட்டு கூட கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப தெரிய வேண்டாம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மண்டவெல்லம் சேர்த்து மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ என்னோடய மண்டவெல்லம் பாகு மண்டவெல்லன்றதுனால நான் நேரடியாக போட்டேங்க, அது கரைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முழுசாக நிற்கும். இப்போ நம்ம கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம். கூட்டுன்றதுனால நான் தேங்காய் எண்ணெய் தான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ தாளித்ததை இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு சாம்பாருக்கு குழம்புக்கு 2க்குமே நல்லா தாங்க இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.